ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிட்டாங்க மறுபடியும் விஜய், பார்வதி அண்ட் கமருதீன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வாட்டி மாட்டிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாரோட அந்த அத்தியாவசிய தேவையான முட்டை, பால், டீ இதில் கையை வச்ச காரணத்தினால எல்லோரும் இனிமேல் வந்து நோட்டம் விடுவாங்க. அதுக்காக தான் பிக் பாஸே வந்துட்டு ஒரு பிளானை போட்டார். அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் ஆந்த கண்ணு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இதில் அமித் வேறு டென்ஷனாக இருக்கார். ஏன்னா அவர் ஒரு கேப்டனாக இருக்கிற காரணத்தினால. சரிங்களா? இப்போ மொத்த விடும் பார்த்திங்கன்னா அப்படியே விஜய் பார்வதிக்கும் கமலுக்கும் ஆப்போசிட்டாக மாறுறாங்க. அமித்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் ஓடுறாங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்காங்க விஜய் பார்வதியும் கமருதீனும். ஓடும்போது லைட்டாக பேசுவாங்கள்ல, ஓடும்போது இப்போ கேமரா மைக்கையும் போட்டுட்டு ஓட முடியாது. ஸோ அதனால் அதை கைட்டி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான். இப்போ அது பெரிய தவறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழி கிடையாது. பிடிக்காதவங்க பண்ணால் கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். இப்போ அவங்க போகும்போது ஏதோ பேசிப்பாங்க பொழுது அவங்க வாண்டடாக பேசலை. ஓடும்போது என்னண்ணா அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் தான். இதை அமித் பார்த்துருக்காரு, கம்மன் விட்டுருக்காரு. ஆனால் உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே தூண்டி விட்றாங்க. ஒரு பக்கம் வந்து விக்ரம், இன்னொரு பக்கம் வந்துட்டு கனி, இன்னொரு பக்கம் திவ்யாலாம் மிரட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் வந்து நீங்கள் வந்துட்டு நல்ல தலை, நான் நம்புகிறேன், நீங்கள் தக்க தண்டனை உங்களுக்கு கொடுப்பீங்க, நான் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்க பாருங்க, நான் எப்படி கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார். கனி வந்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, இப்போ நம்ம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, இது அப்படியே வேறு மாதிரி போய்ட்டுருக்குங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க, அதெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஏற்றி வராங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கொடுப்பாரு, கொடுக்கலாம் நம்ம வந்து அவர் கொடுத்துருவோம்ல, ரிவ்யூ கொடுக்கணும்ல கேப்டனுக்குன்னு அவங்க மிரட்டாங்க. அப்படி நான் சுக்கா இவர் வந்து இல்லை, நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டே வந்து பார்த்தேன், இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணி விட்டேன், இப்போ நம்ம பேசுகிறோன்னா அலர்ட் ஆகிடுவாங்க, விட்டு பிடிப்போம், பெரிய தண்டனையாக கொடுப்போன்ற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக முன்னாடி போயிருக்கார் போல, பார்த்த உடனே வந்து டக்குன்னு பேச நிறுத்தினாங்களாம். இப்போ ஓடிட்டே போகும்போது பேசுவாங்கள்ல, ஆனால் பண்ணக்கூடாது, அதான் உண்மை. இங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து கேமராவும் மைக் இருக்கிற காரணத்தினால போட்டு தான் ஆகணும். நீங்கள் ஓடுறீங்களோ உருள்றீங்க, ஏன் இப்போ வந்துட்டு டாஸ்க் வரும்போது மைக் போட்டு தானே வந்துட்டு அந்த ஓடுற ஏதாவது ஒரு டாஸ்க்கை பண்ணுறாங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்துட்டு மைக் போட்டு ஓட மாட்டார் கமருதீன். அப்போல்லாம் இந்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததில்லை. இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பெருசாக எடுத்து வைக்கிறாங்க. இது பூதாகரமாக கண்டிப்பாக வெடிக்க போகுது, அது மாட்டுக்கருத்தே கிடையாது. என்னென்னா, முதல்ல வந்துட்டு அவங்க பேசுறதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ கண்டுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற காரணத்தினால இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன்று. அதை வந்துட்டு என்ன ஆகுனா, சின்ன விஷயமெல்லாம் வந்து பெருசாக வந்து அடுக்கி சின்ன விஷயம் இன்ட்டு 10ன்னு பார்க்கும்போது சின்ன விஷயம் ப்ளஸ் அதான் இன்ட்டு 10ன்னு பார்க்கும்போது பெரிய சின்ன அது பெரிய 10 சின்ன விஷயம் பெரிய விஷயமாக தெரியும். இப்போ அது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. பாவமாக தான் இருக்குது, பட் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் மைக்கை போடாது உங்கள் குத்தம். சரிங்களா? இனிமேல் வந்துட்டு இவங்க முதல் மாதிரி இருக்க முடியாது. என்ன சுற்றி எல்லோரும் பார்க்குறாங்கன்ற காரணத்தினால இவங்க கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். அலர்ட்டாக இல்லாத காரணத்தினால இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. பெரிய தண்டனை இருக்குது போல இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.